அனைவருக்கும் காலை வணக்கம். பிரச்சனை இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? பிரச்சனைகள் கஷ்டங்கள்ங்கிறது எல்லாருக்கும் வர்றதும் போகிறதுமா இருக்கிறது உண்மைதானுங்க. பிரச்சனை இல்லாதவர்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லாதவர்கள் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நமக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க சும்மா முட்டாள்தனமாக யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை. பிரச்சனை கஷ்டங்கள்ங்கிறது நம்மளுக்கு தான் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கள தான் பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்குது அப்படிங்கிறத நாம் ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். இப்போ நாம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நம்மளுக்கு எப்படி தொடர்ந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றின தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் எப்படி பிரச்சனைகள் கஷ்டங்கள்லேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிலரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? என்ன தான் இந்த கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்களுக்கு சளி பிடிச்சிருக்குது, ஃபீவர் அப்படின்னா அதை 2 விதமாக அணுகலாங்க. ஒன்று, சில பேர் என்னம்மா ஒரு மாதிரி தொண்டை ஒரு மாதிரி பேசுகிற, என்னாச்சு அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, சின்ன சளி தான், அது சரியாக போயிடும், நான் கேரட் திட்டுருக்கேன் அப்படின்வாங்க. இன்னொருத்தவங்களை யார்கிட்டயாவது கேட்டோன்னு வச்சிங்களேன், அவங்க சொல்கிற பதில் பார்த்திங்கன்னா, ஆமாம் இது என்னை விட்டு போகவே போகாது, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், அது என் கூடயே பறந்தது அப்படிம்பாங்க. இப்போ இது 2ல் எது பாசிட்டிவ் வைப், எது நெகட்டிவ் வைப் அப்படிங்கிறீங்க? சளியா வருது போயிடும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க பாருங்கள், அது பாசிட்டிவ் வைப் இல்லைங்களா? அது சீக்கிரம் குணமும் ஆகிடும். எனக்கு ஏதாவது வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் நெகட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது. இப்படி இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்குது, நம்மளுக்கு தான் வருது, நம்ம தான் பிரச்சனைகள்லேயே இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறவங்க என்னென்னலாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க மனசளவில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பிரச்சனைகள் கஷ்டங்கள் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும், நான் பிரச்சனைகளோடு தான் இருப்பேன். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடலில் நோய் இருக்கும், இல்லை உறவினர்கள்ட்ட மனஸ்தாபங்கள், இதை மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா? அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னத்தை நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு அவங்க நினைக்கிறது என்னென்னா, இந்த பிரச்சனைகள் மனசில் அவங்க டெபாசிட் பண்ணிடுறாங்க. எனக்கு பிரச்சனைகள் இருக்கும், எனக்கு எப்பொழுதும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், நான் இதுலேருந்து வெளியிலவே வர முடியாது அப்படின்னு அவங்க அது பிரச்சனையை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. சில பேர்கிட்ட நம்ம பேசினோம்னா அவங்களுடைய உடல் உபாதைகளை வரிசையாக அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எதுக்கு கேட்குறவங்களுக்கு உபாதைகள் இல்லாமலாம் இருக்கும்? அவங்க ஆனால் என்ன பண்ணுறதுன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிற நிலைமையும் வரது உண்டு. எல்லாருக்குமே உடல் அப்படின்னாலே அது என்னங்க, வரும், பிரச்சனை வரும், போகும், இருக்குங்கிறீங்களா? அப்போ நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல தானேங்க இருக்குது. அப்போ நாம் அதை மனசில் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும், எனக்கு நோய் இல்லாமல் இருக்காது, எனக்கு பண பிரச்சனை இல்லாமல் இருக்காது, எனக்கு மற்றவங்கள்ட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, இதை மாதிரி அடுக்கிட்டே போகலாம். இதை மாதிரி நம்ம அதை டெபாசிட் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுறாங்களோ யார், அவங்களுக்கு என்னையிலுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிக்கவே இல்லாமல் ஏற்படுற நிலை ஏற்படுது இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, மனசில் எதையோ ஒரு பண பிரச்சனையோ, ஏதோ ஒரு உடல் பிரச்சனையோ, இல்லை ஆஃபீஸ் நித்தமாவோ, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு மனஸ்தாபங்களோ இப்படி இருக்கும் பொழுது அதை எனக்கு மட்டும்தான், நான் இப்படி தான், எனக்கு இப்படி தான் வரும் அப்படிங்கிற அந்த மனநிலையிலேருந்து நம்ம விலகிடணும். இல்லை வந்துச்சு சரியாயிடும், இவ்வளோதான், ஒன்றும் இல்லை, நான் கவனிச்சிட்ருக்கேன், ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படிங்கிற அந்த பக்குவம் யார்கிட்டையெல்லாம் இருக்குதோ அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு பெரிய பிரச்சனையை கூட சில பேர் சாதாரணமாக சொல்லுவாங்க, பெரிய நடந்திருக்கும், பெரிய பிரச்சனையாக இருக்கும், அது ஒன்றுமே இல்லாத மாதிரி போயிடும் இல்லைங்களா? ஒன்றுமே இல்லை, சின்ன சளி பிடிச்சா கூட அதை பெருசாக சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ நாம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. 1வது மனசு தான் காரணம் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு. 2வது
ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு அதை சில பேர் பார்க்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை பற்றியுமே பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த வேலை கிடைக்கலங்கிறதுக்கு என்ன ரீசன், அதுக்கு என்ன நம்ம செஞ்சால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. அது சொல்யூஷன் தேடாதது. அதுதான் சொல்யூஷனை நோக்கி நம்ம போகணும் இல்லையா? எந்த ஒரு பிரச்சனைக்குமே நாம் சொல்யூஷனை தேடிட்டு போகணும். ஆனால் அந்த நம்ம சொல்யூஷனை தேடுறதே கிடையாது. ரெண்டாவது இதுதான், யாரெல்லாம் சொல்யூஷன் தேடாமல் பிரச்சனைகளை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களால அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரவே முடியாது. தீர்வை நோக்கி நம்ம யோசிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒன்றும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, இல்லை மாமியார் அதில் நம்ம இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அதுக்கான தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த பிரச்சனை தான் அதை சொல்லிக்கிட்டே இருந்து வேலை கிடைக்கலன்னா வேலையை போய் கேட்கணும், வேலையை போய் தேடணும். எங்கெல்லாம் போனால் வேலை கிடைக்கும், எப்படிலாம் செஞ்சுட்டா நம்மளுக்கு வேலை கிடைக்கும்னு நம்மளுக்கு அது சொல்யூஷனை நோக்கி போகணும். பணப்பிரச்சனையா, ஐயோ எனக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னா நீங்கள் எப்படி கடனை தீர்க்க போகிறீங்கன்னா அதுதான் எனக்கு தெரியலமாங்க. அதை எப்படி தீர்க்கிறதுங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடணும். எதையோ ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறதோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு அதை மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு தான் அந்த பணத்தை நம்ம கடனை அடைக்கணும் இல்லையா? அதை சொல்லி ஆற்று போய் அந்த மனசு நோயால் தான் கொண்டுட்டு வந்து விடியும். அப்போ ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் ரெண்டாவது காரணம். சொல்யூஷனை யார் தேடுறாங்களோ அவங்க பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது ஒன்று. மூணாவது, அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விதிப்படி தான் நடக்குது அப்படிம்பாங்க. விதி, அதாவது பிரச்சனைகளுக்கு இது விதி, என் தலையெழுத்து, எனக்கு இதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கு அதனால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு முடியாத ஒரு காரணம் தான். ஏன்னா எனக்கு விதிப்படி தான் நடக்குது அப்படிங்கிறது உண்மைதான். இல்லை, சில விஷயங்கள் நம்மளை அறியாமலே சில விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் அது விதின்னு தான் சொல்லலாம். ஆனால் ஒரு விதியை மதியால் வெல்லு அப்படின்னு இருக்குல்ல, அப்போ அந்த நம்மளுடைய புத்தியால் அதை எப்படிலாம் வென்றலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்ல. அப்போ நம்ம அதையே எனக்கு விதின்னு சொல்லிக்கிட்டே நம்மளுக்கு தலையெழுத்துன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதை கர்மான்னு கூட சொல்லுவாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அப்போ நம்மளுக்கு சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்? நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியாது தானே. அப்போ அந்த கர்மா, தலையெழுத்து, விதி அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப அந்த மாதிரி தாட்டுக்கே நம்ம போகக்கூடாது. நம்மளுக்கு நடக்குது பிரச்சனை, விதி நடக்கட்டும், நாமளால் என்னதான் அதை நம்ம ஹேண்ட் பண்ணணும், அப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த நினைப்பு இல்லாமல் இருக்கணும். விதி, தலையெழுத்து, கர்மா இதை மாதிரிங்கிற அந்த நினைப்பு இல்லாமல் நாம் அந்த மதியால் நம்ம புத்தியால் அதை எப்படி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த மூணையும் செஞ்சிகிட்டே இருக்கிறவங்களால பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நாம் விதி நடக்கிறபடி நடக்கட்டுமே, அது வரைக்கும் நாம் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? அந்த பிரச்சனையோ கஷ்டத்தையோ அப்போதுக்கு நம்ம ஏதாவது ஒரு நம்ம அறிவால் செய்யணும் இல்லையா? அதை நம்ம செய்யணும் இல்லைங்களா? அப்போ என்னென்னலாம் இருந்தால் இந்த பிரச்சனை கஷ்டங்கள்லேருந்து நம்ம வெளியில் வர முடியாது அப்படின்னா, ஒன்று மனசு, நாம் மனசில் பதிய வைக்கக்கூடாது. நம்மளுக்கு தான் அப்படிங்கிறத பசியை வசிக்கக்கூடாது. ரெண்டாவது சொல்யூஷன் தேடினாதான் அதுக்கு நம்மளுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே. மூணாவது விதி, தலையெழுத்து, கர்மா இப்படிங்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லாமல் நாம் சொல்யூஷனை நோக்கி போகணும். இந்த மூணையும் நாம் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்களேன், எந்த ஒரு பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம், கஷ்டங்கள்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ யார் ஒருத்தர் எனக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அது முட்டாள்தனம். பிரச்சனைகள் எல்லாருக்கும் தான் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அது வெளியில் வர்றாங்கங்கிறது தான் முக்கியம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே பிரச்சனைகள் கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வர வாழ்த்துக்கள். நன்றி.